மாணவர்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து வர அரசு மரபுசார் நெறிமுறைகளின்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர் சென்னை காமராஜர் சாலையில நடக்கக்கூடிய குடியரசு தின விழாவில் கலந்துக்கிறதுக்காகவே பலத்த போலீஸ் பாதுகாப்போடு சாலையில புறப்பட்டிருக்காரு. குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறந்த நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருத தஞ்சாவூரை சேர்ந்த வீரமணி அப்படிங்கிறவருக்கு ஸ்டாலின் வழங்கியிருக்காரு. தொடர்ந்து வீரதீர செயலுக்காக நீலகிரியை சேர்ந்த தீயணைப்போர் ரமேஷ்குமார் அவருக்கு அண்ணா பதக்கத்தையும் வழங்கியிருக்காரு. மேலும் திருப்பூரை சேர்ந்த கலிமுல்லா அப்படிங்கிறவருக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதும் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் விவசாயிகளுக்கான வேளாண் துறையின் சிறப்பு விருதுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி கௌரவித்திருக்காரு. மதுரை மாநகர காவல் நிலையத்திற்கு சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதையும் முதலமைச்சர் வழங்கியிருக்காரு. குடியரசு தின விழாவில் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பதக்கங்களையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்திருக்காரு. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.